கூகுள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஒரு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எப்படி வாங்குறது ஒரு கடையில் போயிட்டு அப்படின்றத பற்றி பேசணும். 3 டைப் ஆஃப் கிளாஸ் சொன்னோம், ப்ளஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லியிருந்தோம், 4 டைப் ஆஃப் கிளாஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அதை ஐடென்டி பண்ணுறது அப்படின்றது சொல்லி நம்ம கிளாஸோட காட்டுறதா ஒரு வீடியோ போடுறதா வந்து நம்ம பேசியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அல்ட்ரா கிளியரோட பெனிஃபிட்ஸு, அந்த அல்ட்ரா கிளியர் எப்படி இருக்கும், நீங்கள் அந்த அல்ட்ரா கிளியர் வந்து எந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும், அந்த அல்ட்ரா கிளியர் தானா அப்படின்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணுன்றது பார்ப்போங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த அல்ட்ரா கிளியர் அப்படின்றது இதுதாங்க. ஓகேங்களா? இந்த அல்ட்ரா கிளியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கார்னரில் இங்கே பாருங்க, இந்த கார்னர் ஃபினிஷிங்கில் பாருங்க, உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி லைட் ப்ளூயிஷாக இருக்கும். ஓகேங்களா? லைட் ப்ளூயிஷானா உங்களுக்கு வந்து க்ரீன் ஷேடு மேக்ஸிமம் வராதுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அல்ட்ரா கிளியருங்க. நீங்கள் எந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இது வந்து ஜீரோ சிலிக்கானில் இம்போர்ட்டடுங்க. இம்போர்ட்டடில் உங்களுக்கு அல்ட்ரா கிளியராகவே இது செட்டாக வருங்க. இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? இது அக்யூரேட்டாக இந்த டேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சஸ் வந்து அந்த 2:1 அந்த சைஸ், அந்த 24:12 அந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கூடவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்குங்க. அதனால் வந்து இது வந்து பழைய கிளாஸ் அப்படின்றது கிடையாதுங்க. இது வந்து சைனாலேருந்து இம்போர்ட் ஆகி வர்றதுங்க. ஓகேங்களா? இது வந்து அல்ட்ரா கிளியருங்க. இந்த மாதிரி டேங்க் நம்ம அல்ட்ரா கிளியரில் இங்கேயும் செய்யலாங்க, அதுக்கும் இருக்குங்க நம்ம கிட்ட, அதுவும் அவைலபிள் தாங்க. அது வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. 6 mmலேருந்து 8, 10, 12 இந்த 4 சைஸ்லேயும் உங்களுக்கு அந்த 4 mmலேயும் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம செகண்ட் டைப்பாக பார்க்க போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளோட் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைட் க்ரீனிஷாக இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு லைட் க்ரீனாக தாங்க இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்காது உங்களுக்கு பாருங்கள். ஓகேங்களா? இந்த லைட் க்ரீனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து நீங்கள் இந்த ஷேடு வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றீங்கன்னா நீங்கள் புது கிளாஸ் வாங்கணுன்னா செயின் கோப்பைன்னு சீலோட வாங்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் கிளாஸில் பாருங்கள் சீல் இருக்கும், தெரியுதுங்களா? கிளியராக தெரியணும்னா அது பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள், நல்லா கிளியராக பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், இந்த மாதிரி சீல் இருக்கும். 6 mm செயின் கோப்பைன் ஃப்ளோட் கிளாஸுன்னு இருக்கும். ஓகேங்களா? இன்னும் க்ளோஸில் வச்சு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், விசிபிள். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல வருங்க இந்த சீல். ஓகேங்களா? இந்த சீலை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதில் செயின் கோப்பைன்னு ஒரு சீல் இருக்கும். ஓகேங்களா? இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து இம்போர்ட்டட் கிளாஸா இல்லைன்னா சீல்டு செயின் கோப்பைன் கிளாஸா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து செகண்ட் குவாலிட்டிங்க. ஓகேங்களா? தேர்ட் குவாலிட்டி அப்படின்றது நம்ம இம்போர்ட்டட் கிளாஸுங்க. இம்போர்ட்டட் கிளாஸில் பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கொஞ்சம் விலை கம்மிங்க, ரொம்ப இருக்கிறதுல கொஞ்சம் விலை கம்மி, அதையும் பார்க்குறோம். ஓகேங்களா? அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப வந்து டார்க்கிஷாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்கிஷாக இருக்கும். உங்களுக்கு மிரர் பார்த்திங்கன்னா இமேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இப்போது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தெரியும். இப்போ என் ஃபேஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு சைடாக பாருங்கள், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விசிபிள் இல்லாமல் இருக்கும், ஒரு கிளியராக இருக்காது. ஓகேங்களா? இதை பார்த்து நீங்கள் பொதுவாக வந்து கடையில் கேட்டிங்கனாலுமே உங்களுக்கு கடையில் நீங்கள் வந்து அக்வேரியம் ஷாப்பில் சொல்ல மாட்டாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. இல்லை எனக்கு நான் பழைய கிளாஸை போட்டு இதுதான் அது செயின் கோப்பைன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் கிளாஸ் கடையில் போய் கேட்டிங்கன்னா இதுக்குண்டான கிளியராக ஒரு சிலர் சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா? நான் உங்கள் கிளாஸ் கடையில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கிளாஸும் யூஸ் பண்ணலாங்க. ஓகேங்களா? இதில் வந்து இம்போர்ட்டடு தாங்க இது, ஆனால் விலை கொஞ்சம் கம்மிங்க. அதுக்கு இதுக்கும் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணக்குள்ள இது விலை கம்மிங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராப் கிளாஸுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்க்ராப் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க இருக்கும். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அல்ட்ரா கிளியர்லேயும் கிடைக்கும், ஃப்ளோட் கிளாஸ்லையும் கிடைக்கும், இந்த மாதிரி இம்போர்ட்டட்லேயும் கிடைக்கும். என்னென்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெல்ஜியம்லாம் வந்து உங்களுக்கு போயிருக்கும்.
பாருங்கள் டல்லாக இருக்கும். இதெல்லாம் போயிருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா பல விதமான பாலிஷ்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் தெரியும். அந்த ஸ்க்ராச்சஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்க்ராட்ச் இருக்கும் அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக மைனூட்டாக பாருங்கள் கிழிச்சிருப்பாங்க, ஸ்க்ராச்சஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்குங்க. நீங்கள் வச்சு இப்படி தூக்கி இப்படி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் அப்பயே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஸ்க்ராப் கிளாஸ்ன்ட்டு. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு கூட இதை வந்து வாங்காதீங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து நீங்கள் தயவுசெய்து அதை யூஸே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒர்த்துக்கு ரொம்ப கம்மிங்க. ஓகே, ஒர்த்லெஸ் அப்படின்னா குப்பையில் போட வேண்டியது தூக்கிட்டு வந்து புதுசுன்னு சொல்லி ஏமாற்றி விற்பாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க. வீட்டில் கொஞ்சம் நல்ல புதுசாக போகிறீங்க அப்படின்னா ஒன்று அல்ட்ரா கிளியர், இல்லை ஃப்ளோட் கிளாஸு, இல்லைங்க ரெண்டுமே முடியலன்னா இம்போர்ட்டட் கிளாஸ் போங்க, பெட்டருங்க. ஓகேங்களா? இது 3மே போட்டுருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரே டேங்கில் நாங்கள் 3 டைப் ஆஃப் கிளாஸ் அப்படின்றது வச்சு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு டேங்க்கு, அந்த டேங்கையும் காட்டுறேன். அந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் கிளாஸாக தெரியும். அது இம்போர்ட்டட்னா டார்க் க்ரீனாக தெரியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீனாக தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா செயின் கோபனுங்க. இது 3ஆவதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தெரியும், ஒரு மாதிரி ப்ளூயிஷாக. ஓகேங்களா? அந்த டேங்கையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த 3 டைப் ஆஃப் கிளாஸ் பார்த்தோங்க, ப்ளஸ் ஒரு ஸ்க்ராப்போட சேர்த்து 4 டைப்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அந்த 3 டைப்பு வந்து ஒரே டேங்க்கில் செஞ்சால் ஓகேங்களா அப்படின்றதுக்கோசம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசமே ஒரு டேங்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் தெரியுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். இந்த 3 சைடு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இது மட்டும் தெரியும், ஒயிட்டாக தெரியுங்க, லைட்டாக தெரியும். மேலே பாருங்கள் இந்த 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 சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் கம்மியாக தெரியுங்க. அதே இந்த சைடு பாருங்கள் இந்த க்ரீனிஷு ஜாஸ்தியாக தெரியுங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் பாருங்கள் பியூராக உங்களுக்கு ஒயிட்டாக தெரியும். இந்த சைடு நான் சொல்கிறது வந்து ரைட் சைடு கார்னர். ஓகேங்களா? இது 3மே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு கிளாஸ் செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கோசம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த 3 டைப்பு ப்ளஸ் ஒரு 4ஆவதாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் கிளாஸ் பற்றி நம்ம கிளியராக எல்லாமே பார்த்தோம், ஃபிசிக்கலாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ரேட்டு வரும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். உங்களுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த 3 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டைப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ராப் கிளாஸ் கண்டிப்பாக தயவுசெய்து வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, அது வேஸ்ட் உங்களுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ஏமாற்று வேலையாக நடந்துகிட்ருக்கிறதுனால இந்த ஸ்க்ராப் கிளாஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இது மேலே நீங்கள் வாங்கிட்டுங்கன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் இந்த 3 டைப் கிளாஸில் நீங்கள் எது வேணாலும் போங்க. பட்ஜெட் லோவாகிறவங்க இம்போர்ட்டட் போங்க, பட்ஜெட் மீடியமாகிறவங்க ஃப்ளோட் கிளாஸ் போங்க. இல்லை பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு வேணும், நல்ல கிளாரிட்டியாக வேணும் அப்படின்றவங்க நீங்கள் அந்த கிளியர் கிளாஸ் போங்க. ஓகேங்களா? அல்ட்ரா கிளியர் போங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பெஸ்ட்டாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். நீங்கள் எங்கே செஞ்சாலும் சரிங்க. ஓகேங்களா? ஒரு 2-3 இடத்துல விசாரிச்சுட்டு யாரும் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா? கோட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்லாம் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? அதனால் கிளாஸ் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்க பயன்படுத்திங்க. மேலும் இது பண்ணிக்கலாம். இது போக நம்ம நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எல்லா வீடியோலையும். ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக காலும் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். இது சம்மந்தப்பட்ட எந்த சம்மந்தப்பட்ட மீன் சம்மந்தப்பட்ட ஃபிஷ் அக்வாரியம் சம்மந்தப்பட்ட கொஷின்களுக்கு நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கஸ்டமராக இருந்தாலும் சரி, நான் கஸ்டமராக இருந்தாலும் சரி. மறக்காமல் ப்ளூ வேல் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.